ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி இந்த செடிங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். லிக்விட் தண்ணியில் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. நானும் வாரம் வாரம் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனால் அந்த கமெண்ட் எனக்கு வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் தண்ணியில் பாருங்கள், வாழைப்பழ தோல் இருக்குதுங்க, வெங்காய சரகு, பூண்டு சரகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடியாக போட்டுக்குங்க. வாழைப்பழத்தோல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. சாதம் வடிக்கிற தண்ணி மெயினாக இருக்கணுங்க. புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், மீன் கலவர தண்ணி. ஏன்னா பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு புரியலன்னுறீங்க, அதுக்கு வேண்டி பொறுமையாக சொல்கிறேங்க. இது மட்டும் நல்லா போட்டு நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அப்படியே ஊறட்டுங்க. இது ரப்பரை வரைக்கும் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மோ இல்லை ஒரு அண்டாவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு உதவாத்து என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு அதில் நீங்கள் சேகரிங்க. நல்லா ரப்பரை வரைக்கும் சேகரிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு நல்லா ரப்புட்டுங்க. அப்புறம் மூடி வச்சிருங்க. வெயில் இருந்தாலும் சரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருங்க. 5 நாளுக்கு அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி 10 லிட்டர் பாத்திரத்துக்கு ஒரே 1 லிட்டர் அளவாக ஊற்றுறங்க. ஊற்றி இந்த மாதிரி கலக்கிறங்க. கலக்கி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் விதமாக நம்ம கொடுக்குறோங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, அது ஒன்று தான் கொடுக்குறேன். இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி 5 நாளைக்கு ஊற வைக்கணுமா அப்படின்லாம் வைக்க வேண்டாங்க. ஏன்னா அது ஒரு தடவை ஊற வச்சாவே போதுமானதுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சேகரிக்கிற தண்ணி என்ன பண்ணுங்க, அதெல்லாம் அப்படியே ஊற்றிட்டே வரலாங்க. புழுகு வைக்குமானும் கேட்குறீங்க. புழுகு வைக்கிறது இல்லைங்க. நீங்கள் வேணாப்பா உங்களுக்கு நான் தண்ணி நல்லா தெளிவாக காட்டணும் பாருங்கள். புழுகுலாம் வைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் அதை கண்டுக்காத விடக்கூடாதுங்க. பாருங்க, புழுகுலாம் இல்லை பாருங்க. நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்க. அழுகுன தக்காளி எதனா இருந்தால் கூட போட்டு விட்டுடலாங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைக்குங்க செடியில். டெய்லி ஊற்றும் போது இப்படி கலக்கி மட்டும் விடுங்க. அப்படி விடும்போது உங்களுக்கு புழுகுலாம் வைக்காதுங்க. தண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த புழுகு வைக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ணாத அப்படியே மூடி வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா தாங்க புழுகு வைக்கும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கலக்கி ஒவ்வொரு கத்திரி செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் அளவாக ஊற்றுறோம் பாருங்க. இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் மண்ணுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கட்டை பிடிச்சிங்கிற பிறன்னு இருக்குங்க மண். இது ஊற்றும் போது உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடுங்க. சாஃப்ட் ஆகும் போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா மண்புழு ஜாஸ்தி வருங்க. அந்த பேக்கில் மண்புழு தானாகவே உற்பத்தி ஆகிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பூவும் அதிகமாக வைக்கும், காயும் வைக்குங்க. இதுதாங்க இது நான் பண்ணுற ஒரே வேலை. இப்போ தான் எல்லாமே அறுவடை பண்ணங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க. வேறு ஒன்றும் பெருசாக நான் பராமரிக்கிற வேலை ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒன்று தான் ஊற்றி பராமரிக்கிறேங்க. ஆனால் வாரத்துக்கு 2 டைம் ஊற்றுங்க. வாரத்துக்கு 2 டைம் ஊற்றுனீங்கன்னா 2 அறுவடை எடுக்கலாங்க. ஒரு டைம் ஊற்றுனீங்கன்னா ஒரு அறுவடை எடுக்கலாங்க. அதுதான் வித்தியாசம். கொடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வளருது பாருங்க. பூச்சி வராது இருக்கிறதுக்கு இந்த கவர் கட்டி விட்டுருக்குறேங்க. இந்த சத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி வராது இருக்குங்க. அதுக்கு வேண்டி அந்த மாதிரி பண்ணுறேங்க. கத்திரிக்காய் பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12ங்க. ஒவ்வொரு பேக்லேயும் 2 செடி வச்சுருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் பாருங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தட்டு கத்திரிக்காயோடையே பண்ணங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா 40 பேக்குக்கு மேலே இருக்குதுங்க. அதனால எனக்கு அவ்வளோ கத்திரிக்காய் விளையுதுங்க. ஒரு 10 பேக்கு அப்படி வச்சுருந்தோம்னா அளவாக ஒரு 2 கிலோ 3 கிலோ விளையுங்க. தோட்டத்தில் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க, விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தோட்டத்தில் வைக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ கத்திரிக்காய் வைக்கும்போது செடி வைக்கும்போது நம்மளுக்கு கத்திரிக்காயும் ஜாஸ்தி கிடைக்குதுங்க. கத்திரிக்காய் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, பார்க்க ஹெல்த்தாக இருக்கிறதுனால, இது ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுனாலையும் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க. பாருங்கள், அடுத்த இளம்பேச்சு மிளகா செடிங்க, குடை மிளகாவும் நட்டு வச்சுக்கிறோம் பாருங்க. வெண்டைக்காய் செடி பாருங்க, யானத்தந்த வெண்டைங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழம் இருக்குது, பறிச்சுக்கலாம். அத்திப்பழம் சூப்பராக கொடுக்குதுங்க. என்னுடைய மரம் உண்மையிலே நல்ல மரங்க. என்னுடைய உடம்ப இது ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லலாங்க. கலாக்காய் பாருங்க, கலாக்காவும் 2 காய் பறிச்சுக்கலாம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு காய் சாப்பிட்டு வரேங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் விளையிறதே நம்ம சாப்பிட்டோம்னாவே போதுமானது போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் பாருங்க. கரும்பு முறையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க கொடுத்துட்டு வருது பாருங்க. உண்மையிலே என்னுடைய மாடி தோட்டத்தில் முருங்கைக்காய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசைங்க முருங்கைக்காய் வந்து விளைஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. பாருங்க பூ பாருங்க வச்சுட்டே போகுது பாருங்க. முருங்கை செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுக்காதீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து உதிர்ந்து போயிடுங்க, காஞ்சி உதிர்ந்து போயிடும். அகத்திக்கீரைக்கும் அதே மாதிரி தாங்க. அகத்திக்கீரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தளைஞ்சு வருது பாருங்க. நான் கட் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். சூப்பராக வந்து தளைஞ்சு வருது பாருங்க. அடுத்து இளம்பேச்சு நம்மளுக்கு வந்து செடியாக வரையும் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்க பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் இருக்குதுங்க. 5 பேக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்க பூ. இது வந்து கோழி அவரைங்க, பச்சையிலே பட்டை அவரையும் இருக்குதுங்க. கோழி அவரை பார்த்தீங்கன்னா 2 செடி தாங்க நட்டிருக்கேன். பச்சை பட்டை அவரை தாங்க 4 செடி நட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 காய் போட்டாவே பொரியலுக்கும் ஆகட்டும் சாம்பாருக்கு ஆகட்டும் போதுமானதாகிடுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை நான் வந்து செக்ஷன் பண்ணிக்கிறேங்க. பீக்கங்காய்க்கும் அதே மாதிரி தாங்க. நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேங்க. உங்களுக்கு பாலினேஷன் பண்ணணுங்க. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய் ஆயிடுங்க. பாருங்கள் எப்படி காய் தொங்குது பாருங்கள். பேப்பர் பாருங்கள் அங்கங்கே கட்டி விட்ருக்கேன். ஏதோ நம்மளோட சின்ன முயற்சி தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கொத்து போயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க தண்ணி பாருங்கள் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் தாங்க கலக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா செடிக்குமே ஊற்றி நான் பராமரிக்கிறேங்க. பெரிய விஷயம் இல்லைங்க. லிக்விட் தண்ணின்றது 15 நாளைக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து வாரம் வாரம் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் ஏனத்தந்த வெண்டையும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். மொத்தம் ஒரு 4 பேக் இருக்குதுங்க. மல்பரி பழம் பாருங்க. கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. நல்லா இலாங்க கத்திரிக்காய்ங்க. இது களை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பொடி ஐட்டமும் அப்படிதாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுக்கலாங்க. நல்லா வந்து காயும் வைக்கும். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பாருங்கள் பொடலங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காயும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் சுரக்காய், இங்கே பாருங்கள் பிஞ்சு, இங்கே பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுரக்காய் நீட்டு சுரக்காங்க. பொடலங்க பாருங்க வச்சுட்டு வருது பாருங்க. லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா செடி வளர்ச்சிக்கும் சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. 2வது பூ பிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்குங்க. அதை விட வந்து நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதுதாங்க காரணம், வேற ஒன்றுமே நான் பண்ணுறது கிடையாதுங்க. அடுத்து இளஞ்செடி மூக்குத்தி அவரையும் பாருங்க நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சூப்பராக பாருங்க வளர்ந்து வருது பாருங்க. கொடி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இளஞ்செடியுமே நம்மளுடைய மாடி தோட்டத்தில் அழகாக வளருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸுங்க. பாலக்கீரை பாருங்க என்ன சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளருதுங்க. இந்த தண்ணி மட்டும் ஒன்று கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க. டமாட்டோ அவரையும் பாருங்க அழகாக வளர்ந்து வருது பாருங்க. நல்லா பெரிய செடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு ஆடி படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை உங்களுக்கு வருங்க. அதாவது வித்தியாசமான காயும் சரி பழங்களும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடை சூப்பராக வருங்க. தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய மாடி தோட்டத்தில் அழகாக பயிரிடலாங்க. உங்களுடைய சந்தேகத்தை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சவங்க கமெண்ட் வந்து கொடுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.